சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி இப்படி படைப்பு தொழிலை என் தந்தையாகப்பட்டவர் மேற்படுகின்ற பொழுது இப்பிறவியில் கலகப்பிரிக நாரதாயினி நாமத்தோடு என்னை படைத்தார். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என்னுடைய சிரமாகப்பட்டது என் தலை வெடிக்கணும், அதையெல்லாம் பார்த்து நீங்க ரசிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம். ஏன்னா அவங்க வேலையை அவங்க சரியாக செய்தோம் என்று சொன்னால் யாருடைய தலையும் வெடிக்காது அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. அதனாலே இதுவரையிலும் நமது கழகத்திற்கு ஏதேனும் ஒரு வழியாகப்பட்டது கிடைக்கவில்லை. அப்பேற்பட்ட கழகத்திற்கு வழி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இச்சா சக்தி, கிரியா சக்தி, யோக சக்தி, ஞான சக்தி, பராசக்தி அந்த அம்மனுடைய சக்தி இல்லையே நமக்கெல்லாம் ஏது புத்தி. அப்பேற்பட்ட அந்த அம்மனை வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக இந்நிலத்தை பார்க்கலாம் என்பதாலே அந்த அம்மன் கோவில் அம்மன் கோவில் கிழக்காலே அன்னவர்கள் மேற்காலே அம்மன் கோவில் கிழக்காலே அண்ணல் வயல் மேற்காலே ஊரு நடுவாலே நிற்குதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி அம்மன் கோவில் கிழக்காலே அன்னவர்கள் மேற்காலே தனறிஞ்ச பாதையிலே குருவிகள்லாம் தனறிஞ்ச
பாசையிலே முக்கோடு மூக்கு வச்சு முணு முணுன்னு பேசையிலே முகோடு மூக்கு வச்சு முடு முடுன்னு பேசையிலே மடைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும் மழையா திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும் மானோ காத்திருக்கே மஞ்ச காலி விழுந்து வரும் அம்மன் கோவில் கிழக்காலே அண்ணல் வயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாளே நிக்குதடி அடியே நாட்டு சொன்ன நம்மளை கண்டு சொக்குதடி தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன 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 தந்தனா முத்தாள அம்மனுக்கு மசியில பொங்க வச்சா கால அம்மனுக்கு மாசியில பொங்க வச்ச முத்தாள அம்மனுக்கு மசியில பொங்க வச்சா ஆகிற பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே ஆயிரம் பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்ச சங்கீத படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாளே அம்மன் கோவில் கிழக்காலே அண்ணல் வயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாளே நிக்குதடி அடியே நாட்டு சனு நம்மள கண்டு சொக்குதடி அடியே நாட்டு சனு நம்மள கண்டு சொக்குதடி 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 நன்றி 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 இந்த சின்னஞ்சிறு கலைஞனை கைதட்டி பாராட்டிய அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்களது கலைக்குழுவின் சார்பாக உள்ள மகிழ்ந்த நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதே போல இந்நிடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இடமோ வேள்விமலை சாரல் இங்கு பல முனிவர்கள் தங்கி தவம் செய்வார்கள் அகத்திய முனிவர் அத்திரி முனிவர் ஆங்கிரச முனிவர் இனிய முனிவர் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட முனிவர்கள் எல்லாம் இந்நிடத்தில் இருந்து விட்டாலும் மினமாகியும் கமடமதாகியும் மேர்வை எடுக்கும் தான் ஏனமாகியும் நர அரியாகியும் இன்னருங்குருளாகியும் கூணல் வாய் மழுத்தரித்த கோவாகியும் அறக்கரை கொலை செய்த வான நாயகனாகியும் என்ற மாள் மலரடி மரவேணி என்ற திவ்ய மந்திரத்தை உச்சரித்து எனது கழகத்திற்கு இடம் தேடி பூலோகம் வந்தேன் ஆகையினாலே இந்நிடத்திலே அந்த சபரிமலை சாஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஐயப்பனை ஒரு முறை நினைத்து வணங்கிவிட்ட பின்பு அதற்கு அடுத்தபடியாக இந்நிடத்தை கவனிக்கலாம் என்பதாலே அந்த இருமொழி தாங்கி இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் இயமனையும் வெள்ளும் உள் திருவடிகை காண வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே பள்ளிக்கட்டு சபரிமலை கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய் அபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயனிமார்கள் கூறிக்கொண்டு ஐயனின் அருள்மலை ஏறிடுவோம் சபரிமலைக்கு சென்றிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்தேன் விரதமிருந்து விரதமிருந்து பார்த்த சாரதிகள் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்தேன் பார்த்த சோரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்தே ஒரு மனதாகி பேட்டையில் துள்ளி அருமை நாடு தொழுது ஐயனின் அருமலை ஏறிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியா பம்பை நீராடி
பாதபலம் தான் தேகபலம் தான் பாதபலம் தான் தேகபலம் தான் என்றார் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம் தான் என்றால் அவரை பாதத்தை தள்ளிடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரிகள் நையை பணிந்திடுவார் கருக்குத்தையாலே கள்ளிமார்களும் கரத்திலே போட்டு வணங்கிடுவார் சபரிமலைகள் நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதிகள் என்று அவனை சரணடைவார் அறிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளு கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளி கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா நன்றி 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 அன்பு அண்ணன் பேர் சொல்லாத அன்பு உள்ளங்கள் கும்பாபிஷேகத்தை பற்றி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லவும் அப்படின்னு அன்பு அண்ணா அவர்கள் இந்த சின்னஞ்சிறு கலைஞனை பாராட்டி 51 ரூபாய் அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்னவர்களுக்கும் அன்னவர்கள் குடும்பத்தார்களுக்கும் என சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் உள மகிழ்ந்த நன்றி 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 கடந்த வழக்கை தெரிவித்துக் கொண்டு கதையின் முறையோடு பேச வேண்டியதை பேசிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக நீங்க கேட்டதுக்கான விளக்கம் கண்டிப்பான முறையிலே வரும் என்பதாலே இந்நிலத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வனத்திற்கு உள்ளே யாராவது இருக்கத்தான் வேண்டும். உள்ளே ஏதாவது கேட்குமா சத்தம்? என்ன சோ? ஆஹா, உள்ள கொள்ள கூட்டமா இருக்குமா? மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய கூட்டம். ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற அற்புதமான கானம். இந்த கானம் கேட்டவுடன் ஓம் 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 என்று உச்சரிப்பது போல ஆலோலம் என்னும் கானம் இசைத்து சோ சோ என குரல் கொடுத்து பறவைகளை விரட்ட பாடுவதே நமது யாழ் இசைகளும் மேலாக காதோனிக்கிறதே. அப்படிங்கிறதுனாலே இந்த சொல் பதத்தை இசைத்தவள் யாரு அப்படின்னா வள்ளியாகப்பட்டவள். என்ன காரணம் அப்படின்னா ஆதியில் முருகப்பெருமான் கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்தார். அமிர்தவள்ளியை தெய்வயானை என்ற பெயரிலே திருப்பரங்குன்றத்திலே வைத்து திருமணத்தை முடித்து விட்டார். இளையவள் சுந்தரவள்ளி ஆகப்பட்டவள் இந்த இடத்திலே அந்த முருகப்பெருமான் நினைத்துக் கொண்டு ஆலோலம் சோ என்று காவல் என்று காத்துக் கொண்டிருக்கிறாள். இது எப்படியோங்க இந்த இடத்துல அந்த முருகப்பெருமானுக்கும் இந்த வள்ளி பிள்ளைக்கும் திருமணத்தை முடிச்சு வச்சிட்டு நம்ம தலத பிச்சா போதும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிரமாகப்பட்டதை காப்பாற்றுவது பெருங்குண்ட விஷயமாக இருந்துட்டாலும் வந்த இடத்துல தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினாலே என்னிடத்திலே இந்த நல்லவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனது உள்ளமாகப்பட்டது எவ்வாறு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா அப்படியே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா, தெய்வத்தின் காட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே
பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்குள் மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை. அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மட்டுமில்லை. அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன். மனிதனமா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே. தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே. தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நன்றி 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 நன்றி. இந்த சின்னஞ்சிறு கலைஞனை பாராட்டி மீண்டும் மீண்டும் கைதட்டி பெருமை சேர்த்த அனைத்து சொந்தங்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் உள்ள மகிழ்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இந்நிடத்திலே ஏன்னா எந்த ஒரு தெய்வமாக இருந்துட்டாலுமே கும்பாபிஷேகம் அப்படிங்கிற ஒன்று மிக மிக அவசியமான ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா அதற்கு சில விஷயங்கள் உண்டு. ஏன்னா காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட முடியுமா அப்படின்னு ஒருபோதும் முடியாது. அதே போல முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க அப்படின்னா அதற்கு சில விஷயங்கள் உண்டு, காரணங்கள் உண்டு. பாருங்க, அந்த கும்பாபிஷேகமுமே எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை வைக்க வேண்டும்? எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை வைக்கணும் அப்படின்னா 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் வைக்கணும் அப்படின்னாங்க. ஏன் 12 ஆண்டுக்கு சொன்னாங்க? ஏன் 10 வருஷத்துக்கு ஒரு முறை சொல்லியிருக்கலாம், அல்லது 25 வருஷத்துக்கு ஒரு முறை சொல்லியிருக்கலாம். ஆனால் 12 வருடத்திற்கு ஒரு முறை தெய்வத்திற்கு கும்பாபிஷேகம் வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா எந்த ஒரு தெய்வத்திற்குமே 12 ஆண்டுக்கு மட்டுமே அந்த தெய்வத்தினுடைய சக்தியாகப்பட்டது அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கும். 12 ஆண்டுக்கு பிறகு அந்த தெய்வத்தினுடைய சக்தியாகப்பட்டது படிப்படியாக குறைந்து விடும். இப்ப பாருங்க, கும்பாபிஷேகம் வைக்கிறோம், 12 ஆண்டுக்குமே தெய்வத்தினுடைய சக்தி தெய்வத்துக்கிட்ட முழுமையாக இருக்குமா அப்படின்னா முழுமையா தெய்வத்துக்கிட்ட இருக்காது. 3 ஆண்டுக்கு ஒரு முறை மாறுபட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. முதல் 3 ஆண்டு தெய்வத்தினுடைய சக்தி எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு கோவில் உண்டு. கோவில் என்றால் கோபுரம் உண்டு. கோபுரத்திற்கு மேலாக என்ன இருக்கும் அப்படின்னா கலசம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். அந்த அருக்கு பாருங்க, அந்த கலசத்துல தெய்வத்தினுடைய சக்தியாகப்பட்டது அந்த கலசத்துல 3 ஆண்டு இருக்கும். அதற்கு பிறகு கலசத்தில் இருந்து நேரடியாக தெய்வத்தினுடைய சக்தியாகப்பட்டது கருவறைக்கு வரும். கருவறையில அந்த சிலையில 3 ஆண்டு இருக்கும். 3 3 6. அடுத்து 3 ஆண்டு எங்க இருக்கும் அப்படின்னா அதே ஆலயத்துல பரிவிடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த பரிவிடத்துல 3 ஆண்டு, 3 9. பிறகு 3 ஆண்டு எங்க இருக்கும் அப்படின்னா அதே ஆலயத்தில் கொடிமரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த கொடிமரத்துல 3 ஆண்டு, 3 12 ஆண்டுக்கு பிறகு தெய்வத்தினுடைய சக்தியாகப்பட்டது மறுபடியும் மேலோகம் சென்று விடும். அப்ப என்ன செய்யணும்? மறுபடியும் அந்த தெய்வத்திற்கு கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடியதை வைத்து ஐயர்களை வரவழைத்து சில மந்திரங்களை சொல்லி தெய்வத்திற்கு மீண்டும் சக்தியாகப்பட்டது கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, இப்ப கும்பாபிஷேகம் வச்சிருக்கான், வைத்த உடனே தெய்வத்திற்கு முழுமையான சக்தி கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. இப்ப இது முதல் கும்பாபிஷேகமா இல்ல 48வது மண்டலாபிஷேகமா? முதல் கும்பாபிஷேகம். இப்ப கும்பாபிஷேகம் வைத்த உடனே தெய்வத்திற்கு முழுமையான சக்தி கிடைக்குமா அப்படின்னா ஒருபொழுதும் கிடைக்காது. முழுமையான சக்தி அந்த தெய்வத்திற்கு எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் 48வது நாள் மண்டலாபிஷேகம் வைக்கிறேன் பாருங்க. 48வது நாள் கழித்து மண்டலாபிஷேகம் வைத்த பிறகுதான் தெய்வத்திற்கு முழுமையான சக்தி கிடைக்கும். அதை ஏன் கொண்டு போய் 48 நாள் வச்சாங்க தெரியுமா? ஏன் அப்புறம் ஒரு 2 நாள் சேர்த்து 50 நாள் வச்சிருக்கலாம்ல, இல்ல ஒரு 75 நாள் வச்சிருக்கலாம்ல.
அதை ஏன் கொண்டு போய் 48 நாள்ல வச்சாங்க அப்படின்னு அதற்கும் சில விஷயங்கள் உண்டு. ஏன்னா 48 என்பது ஒரு மண்டலம். அப்படி இருந்துட்டாலுமே எந்த ஒரு ராசிகள் என்பது எத்தனை அப்படின்னா 12 ராசிகள் உண்டு. கிரகங்கள் என்பது எத்தனை அப்படின்னா 9 கிரகங்கள் உண்டு. 12ம் 9ம் எத்தனை அப்படின்னா 21. நட்சத்திரங்கள் என்பது எத்தனை அப்படின்னா 27. 21ம் 27ம் எத்தனை சேர்த்தா 48 வரும். அப்ப இந்த தெய்வம், இந்த கருப்பசாமியா இருக்கட்டும், முத்தாளம்மனா இருக்கட்டும், அப்ப எந்த ஒரு தெய்வமாக இருந்துட்டாலுமே ஏதாவது ஒரு ராசியில தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா பிறப்பு என்பது வேறு, தோற்றுவித்தல் என்பது வேறு. பிறப்பு அப்படிங்கிற ஒன்று இருந்தால் இறப்பு அப்படிங்கிற ஒன்று உண்டு. தெய்வங்கள் முனிவர்கள் எல்லாமே பிறக்கிறவங்க கிடையாது, தோற்றுவிக்கப்படக்கூடியவர்கள். அப்ப இந்த தெய்வம் ஏதாவது ஒரு ராசியில தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கணும், ஏதாவது ஒரு கிரகத்துல தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கணும், ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கணும். அப்படிங்கிற மூன்றையும் சேர்த்து 48வது நாள் கழித்து மண்டலாபிஷேகம் முடிந்த பிறகுதான் தெய்வத்திற்கு முழுமையான சக்தியாகப்பட்டது வரும். ஏன்னா இந்த கோபுரத்திற்கு மேலாக கலசமாகப்பட்டது உண்டு. அந்த கலசத்துக்கு உள்ள என்ன இருக்கும்? கலசத்துக்கு உள்ள என்ன நவதானியங்கள் இருக்கும். ஆனால் நவதானியத்திலே அதிகமாக என்ன உள்ள அதிகமா போட்டிருப்பாங்க அப்படின்னா வரகு என்று சொல்லக்கூடிய தானியமாகப்பட்டது அதிகமாக போட்டிருப்பாங்க. ஏன்? அதற்கும் சில விஷயங்கள் உண்டு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இடிதாங்கி அப்படிங்கிற ஒன்று இன்னைக்கு செயற்கை மூலமாக கண்டுபிடித்தது உண்டு. ஆனால் இயற்கையாகவே இடியை தாங்கக்கூடிய சக்தி எதற்கு உண்டு அப்படின்னா வரகு என்று சொல்லக்கூடிய தானியத்திற்கு உண்டு. அதனாலதான் அந்த கலசத்துக்குள்ள நன்றி அதிகமாக வரகு என்று சொல்லக்கூடிய தானியத்தை போட்டு வச்சிருப்பாங்க. அதே போல முன்னோர்கள் சொல்லுவாங்க, கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா கோவில் என்றால் கோபுரம் உண்டு, கோபுரத்திற்கு மேலாக கலசம் உண்டு, அந்த கலசத்திற்கு உள்ளே வரகு உண்டு. அப்போ ஒரு இடியாகப்பட்டது விழும் பொழுது இந்த வரகாகப்பட்டதை இழுத்து வச்சுக்கிறோம். அந்த இடியாகப்பட்டதை அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளோ அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்திற்கோ எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. இதனாலதான் கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அந்த கலசம் இருக்கு பாருங்க, அந்த கலசமாகப்பட்டது எதால செய்யப்பட்டது அப்படின்னா காப்பர் என்று சொல்ல ஒன்றால் செய்யப்பட்டது. அதையே முன்னோர்கள் கொண்டு போய் எத்தனையோ அலுமினியம் எத்தனையோ விதமான பொருட்கள் உண்டு, ஆனா காப்பர்ல கொண்டு போய் ஏன் செஞ்சு வச்சாங்க அப்படின்னு கேட்டால் அதற்கு என்ன தன்மை உண்டு அப்படின்னா அதற்கு ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. இறை சக்தி நம்ம பேசக்கூடிய சொல்லாகப்பட்டது இயற்கையான காற்று எல்லாவற்றையுமே ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அதுக்கு ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு தமிழனாகப்பட்டவன் 2000 வருஷம் 3000 ஆண்டுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் இப்பத்தான் அதற்கு இருக்கக்கூடிய சக்தி உண்டுன்னு ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு நம்ம எல்லோரும் கையிலையும் வச்சிருக்கோமே கைபேசி என்று சொல்லக்கூடியது. அந்த கைபேசியில உள்ள சின்னதா ஒன்று இருக்குமே சிம் கார்டு என்று சிம் கார்டு, அதுல சின்ன தகடு இருக்கும். அது எதால செய்யப்பட்டது அப்படின்னா காப்பரால் செய்யப்பட்டது. ஏன் செஞ்சாங்க? அதுக்கு இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனாலதான் இங்க பேசக்கூடியது அங்க கேட்கும், அங்க பேசக்கூடியது இங்க கேட்கும். அதை வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சது 50 ஆண்டுக்கு முன்னாடி. ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு நம் தமிழனாகப்பட்டவன் கண்டுபிடித்தது 3000 ஆண்டுக்கு முன்னாடி. அப்ப பழமையாகப்பட்டது எது அப்படின்னா அதே போல பாருங்க, இப்ப கும்பாபிஷேகம் வைக்கும் பொழுது அதுல நீராகப்பட்டது ஊற்றும் பொழுது மேலே ஒரு பறவையாகப்பட்டது வரும், கருடன். ஏன் எத்தனையோ பறவை இருக்குல்ல, ஏன் கருடன் மட்டும் தான் வரணுமா? எப்ப அதே போல இந்த கருட பகவான் என்று சொல்லக்கூடியவர் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அதுல அறிவியலும் உண்டு ஆன்மீகமும் உண்டு. ரெண்டும் அறிவியல் ஆன்மீகம் ரெண்டும் சார்ந்ததுதான் உலகம் அறிய சொல்லுவாங்க. அதே போல இந்த கருட பகவான் பாருங்க, எத்தனையோ பறவைகள் உண்டு, ஆனா எல்லா பறவைகளுமே மழை பெய்தால் அதனுடைய கூட்டை தேடி, அதாவது இருப்பிடத்தை தேடித்தான் எல்லா பறவையும் போகும். ஆனால் அப்படி மழையாகப்பட்டது விழும் பொழுது அந்த மலை மேகத்தையே கிழித்து கொண்டு மலைக்கு மேலே சென்று பறக்கக்கூடிய ஒரே பறவை எது அப்படின்னா அது கருடன் மட்டும்தான். கருட பகவானுக்கு மட்டுமே அப்பேற்பட்ட தன்மையாகப்பட்டது உண்டு. அதே போல வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அப்படி மந்திரம் சொல்கின்ற பொழுது ஐயர்கள் சில வேறாகப்பட்டதை வெட்டி வேறு நுணுக்க வேறுன்னு சொல்லுவாங்க. இது வேறாகப்பட்டதை அதற்கு முன்னாடி கருட பகவான் வரமாட்டாரு. அந்த மந்திரத்தை ஓதி அந்த நீராகப்பட்டது அளிக்கும் பொழுது அந்த வேறாகப்பட்டது என்ன காரணம் அப்படின்னா அந்த வேறாகப்பட்டதை அந்த அக்னியில போடும் பொழுது அந்த புகையினுடைய வாடையாகப்பட்டது கருட பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிக்கின்ற பொழுது அந்த வாடையை நுகர்வதற்காக கருட பகவான் அங்கே வருவது உண்டு. ஏன்னா
இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலையுமே கும்பாபிஷேகம் வைத்தால் கருட பகவான் அப்படின்னா சாதாரண பறவை அல்ல, எனது பாட்டன் பரந்தாமனுடைய வாகனமாகப்பட்டது. அப்ப எந்த இடத்துல கும்பாபிஷேகம் வைத்தாலுமே கருட பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவையாகப்பட்டது வரும் அப்படிங்கிற ஒரு விளக்கமாகப்பட்டது இன்றைக்கு உண்டு. நன்றி 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 நன்றி. கைதட்டி பாராட்டி அனைத்து உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் மூலம் மகிழ்ந்த நன்றி கடந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, அதே போல இந்நிடத்திலே இந்த வள்ளியாகப்பட்டவள் ஆளோலம் சோ என்று சொல்லி இந்த காவலை எவ்வாறு காத்துக் கொண்டிருக்கின்றாள் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். சரி, நன்றி நன்றி. சரி, நன்றி 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 நன்றி. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்ற பாடலை பாடச் சொல்லி கருப்பையா அவர்கள் அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு அனைத்து உறவுகளுக்கும் உரிய விருப்பப்பட்ட பாடலையும் பேச்சுக்களையும், ஏன்னா இயல் இசை நாடகம் அப்படின்னாங்க. இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. ஏன்னா பாடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பாட்டு கச்சேரி, பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பட்டிமன்றம், நடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது பார்க்க சகிக்காது. அதனாலே மூன்றையும் கலக்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலே உங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க, ஏன்னா நாரதர் வேடத்தில் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்தவர் யாரு அப்படின்னா அன்பு அண்ணன் முத்தப்பா அவர்கள். அவருடைய ரசிகர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க அவருடைய பாடலை நன்றி நன்றி நன்றி. கண்ண திறந்தா ஒளியிலே, காலை எடுத்தா நடைவள்ளே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, எல்லாம் மண்ணா கரைஞ்சு மறந்து போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியிலே, காலை எடுத்தா நடைவள்ளே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, எல்லாம் மண்ணா கரைஞ்சு மறந்து போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. அவருடைய இந்த நேரத்தில் எனக்கு நினைவு ஊட்டிய அனைத்து சொந்தங்களுக்கும் இவ்வளவு மகிழ்ந்த நன்றி. ஏன்னா அவரெல்லாம் பெரிய கடல், அவர் சொல்றதுக்கு கூட நாங்களா தகுதி இல்லாத ஆளு. ஏன்னா அதே போல 4 பேர் போன பாதையில் போக வேண்டும் அப்படின்னாங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் 4 பேர் மெச்ச வாழ வேண்டும் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் தன்னை 10 மாதம் 300 நாள் சுமந்து இந்த உலகத்திற்கு நம்மை முதலாக கொண்டு வந்தவள் யாரு அப்படின்னா நம்மை பெற்ற தாயாகப்பட்டவள் அன்னவளைத்தான் முதலாக வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பெத்த தாயை வணங்குறது என்ன நினைக்கிறது கூட கிடையாது.
அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது 5 ரூபாய்க்கு வடை வாங்கி கொடுக்க மாட்டேன், ஆனா இறந்த பிறகு 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கி வெடிப்பேன். அதே போல உயிரோடு இருக்கும் பொழுது 1 ரூபாய் சோறு போட்டு கொடுக்காதவள் இறந்த பிறகு கோவிலுக்கு 4 கிடாயை வெட்டி அன்னதானம் செய்வேன். அப்ப இதுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு ஒருபோதும் கிடைக்காது. அதற்கு அடுத்தபடியாக யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா தந்தை என்று சொல்லக்கூடிய அப்பாவை வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தன் 16 வயசுல வேலைக்கு போறேன் அப்படின்னா அவனுக்கு அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் 60 வயசுல வேலைக்கு போறாரு அப்படின்னா அவருக்கு பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப ஒரு நல்வழியில் நடத்தக்கூடியவர் யாரு அப்படின்னா அவரே தந்தையாகப்பட்டவர். 3வது இடத்துல குரு. ஏன்னா இதுதான் உலகம் என்று எடுத்து காட்டக்கூடியவர் தந்தை. அந்த உலகத்திற்கு நம்மை எடுத்து காட்டக்கூடியவர் யாரு அப்படின்னா அவரே நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் என்று சொல்லக்கூடியவர். அதே போல என்னுடைய ஆசான் யாரு அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் உங்கள் முன்பு உரைப்பது எனது கடமை என்று கூறிக்கொண்டு பெரிய கற்பூரம்பட்டியை சேர்ந்த டேபி ஆனந்தன் என்னுடைய ஆசான். நன்றி நன்றி நன்றி. அதே போல அப்படி என்னுடைய ஆசான் இடத்திலே கூட்டு சென்று நல் வழிகளை சொல்லிக் கொடுத்தது யாரு அப்படின்னா நமது ஊர் அருகாமையில் உள்ள சீரங்கம்பட்டியை சேர்ந்த MC படையப்பா மாமா. நன்றி நன்றி. இவர்களால தான் இந்த சின்னஞ்சிறு கலைஞன் உருவானேன் அப்படிங்கிற தெரிவித்துக் கொண்டு கடைசியாக கொண்டு போய் தெய்வத்தை வைத்தது உண்டு. அதான் சொன்னாங்க, ஏன்னா தாய்க்கு நிகரான தெய்வம் இந்த மண்ணிலே உண்டா அப்படி கேட்டால் ஒருபோதும் கிடையாது. அதனாலதான் நம்முடைய நாட்டை வந்து எல்லோருமே தாய் நாடு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா உலகத்துல கருவறை அப்படிங்கிறது 2 இடத்துல மட்டுமே உண்டு. முதல் கருவறை எங்க இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இடத்திலையும் தெய்வம் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம், அதற்கு பெயர் கருவறைன்னு பேரு. 2வது கருவறை எங்கே உள்ளது அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணினுடைய வயிற்றிலும் உண்டு கருவறை அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தாய்க்கு நிகர் எதுவும் கிடையாது. அதான் பாருங்க, ஒரு தாயாகப்பட்டவள் 10 பிள்ளையை பெற்று கூட பசி இல்லாமல் வளர்த்து விடுவாள். ஆனா கடைசி காலத்துல இந்த 10 பிள்ளையும் சேர்ந்து அந்த ஒத்த தாய்க்கு 1 ரூபாய் சோறு விட மாட்டான். இது வரமா அல்லது சாபமா அப்படிங்கிற ஒரு கணக்காகப்பட்டது நிறைய உண்டு. அதே போல அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது என்னிடத்திலே என்னை பெற்ற தாயாகப்பட்டவளை ஒரு முறை நினைத்து வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலே அந்த 10 மாசம் 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாயம் சும்மா. எறும்பு அண்டாமே தூசி தும்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்து அம்மாவோ கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்தே அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. ஆள்காட்டி விரல பிடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்தே அண்ணாட கூட கொடுத்து சோறு பொங்கி கொடுத்தே. ஆள்காட்டி விரல பிடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்து அன்றாட கூட கொடுத்து நெல்லு சோறு ஊட்டி வளர்த்தே. வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு சீலை கொண்டு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேர காண என்ன அங்கமே பதறி நிப்பே. அம்மா 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 கொஞ்ச நேரம் காதல அங்கமே பதறி இருப்பேன். நான் படுத்தா கசாகத்தை குடிக்க வைப்பேன். புள்ள கலக்கருன்னு 8 ஊரு சொல்லி வச்சே தான
உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா 10 வருஷம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா அப்பனுக்கு அடிமான வாக்கப்பட்டு கோபுரமான உயரே கொடுமையும் தாங்கிக்கிட்டே குடிகார அப்பனுக்கு அடிமாற வாக்கப்பட்டு கோபுரமான வசது குடிமைகளை தாங்கிக்கிட்டே 5 வட்டி 10 வட்டி அங்க எங்க கடல் பட்டு ஆயுசுக்கு நான் படிக்க அத்தனையும் தாங்கி புட்டு பட்டது போது முன்னா பாதியிலே உசுர விட்டே அம்மா 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 பட்டது போது முன்னா பாதியில் உசுர விட்டே தொட்டு கட்டிட உனக்கு பச்சை மூங்கி கட்டே விட்டே உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா 10 வருஷம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா போரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்தே அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா ஆராரிரோ 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 நன்றி 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 கைதட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் உள்ள மகிழ்ந்த நன்றி நமக்கு தெரிவித்துக் கொண்டு அதே போல என சொல்லுவாங்க மனிதன் போடக்கூடியது மனக்கணக்கு இறைவன் போடக்கூடியது விதி கணக்கு என்று சொல்லி வைத்தது உண்டு மனிதன் போடக்கூடிய மனக்கணக்கில் இருந்து யாரும் தப்பித்து விடலாம் ஆனால் இறைவன் போடக்கூடிய விதி கணக்கில் இருந்து யாரும் தப்பவே முடியாது ஏன்னா இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படின்னு கவிஞர்கள் வந்து அன்றைக்கு பாடலாகவே பாடி வைத்தது உண்டு ஏன்னா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலைமையை சொந்தமடா அப்படின்னாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 21,600 மூச்சு. நன்றி அடியனை பாராட்டி 51 ரூபாய் அன்பளி பளித்து பெருமை சேர்த்த அன்பு அண்ணா அவர்களுக்கு உள மகிழ்ந்த நன்றி. ஏன்னா அதே போல ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு 21,600 மூச்சு. ஒரு நாளிகைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 360 மூச்சு. அப்ப ஒரு மனிதன் இருக்கோம் அப்படின்னா இத்தனை கோடி மூச்சு தான் அப்படிங்கிற கணக்கு உண்டு. அத்தனை கோடி மூச்சு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா தன் உயிராகப்பட்டதை யமனாகப்பட்டவன் எடுத்து சென்று விடுவார். ஏன்னா இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி. இந்த வாடகை வீட்டுல உயிர் வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போகும். அதுதான் வாழ்க்கை. அதுங்கெல்லாம் பார்த்தா அடே அப்பா எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், நான் அங்க போய் அதை செய்வேன், இங்க போய் இதை செய்வேன் அப்படின்னு மனிதன் என்று சொன்னாலே மிக மிக ஆணவம் படைத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஆணவம் அப்படிங்கிறது எப்பொழுது அதிகமாக வரும் என்று கேட்டால், எவன் ஒருவன் இடத்திலே செல்வங்கள் அதிகமாக சேர்கின்றதோ அவன் இடத்திலே ஆணவம் அதிகமாக சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் பாருங்க, என்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, லட்ச லட்சமா பணம் இருக்கு அப்படின்னு என்னதான் ஆணவத்தோடு இருந்தாலுமே அவர் தான் ஒருத்தர் கேட்கிறாரு, தம்பி உங்ககிட்ட அதிகமாக பணம் இருக்கு அப்படிங்கிறதுனால நீ ஆணவத்தோடு இருக்கையே இந்த பணத்தை வைத்து உன்னால எதை வாங்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அவன் சொல்றேன், என்னையா என்கிட்ட பணம் இருக்கியா, இந்த பணத்தை வச்சு எதையும் வாங்க என்னால முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் அவர் கேட்கிறாரு, ஏப்பா இந்த பணத்தை வைத்து எதையும் வாங்க என்னால முடியும் அப்படின்னு சொல்றையே, அதே பணத்தை வைத்து தாய் பாலை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டார். திகைத்து போனான். முடியாது. அதே பணத்தை வைத்து
தாய் பாசத்தை வாங்க முடியுமா என்று கேட்டார். மீண்டும் திகைத்து போனான். ஏன்னா எவராலும் எவ்வளவு பணம் கொடுத்தும் தாய் பாசத்தையும் தாய் பாலையும் ஒருபோதும் வாங்கவே முடியாது. அப்ப இந்த பணத்தை வைத்து நீ எதைத்தான் வாங்குவ அப்படி கேட்கும் பொழுது அதற்கு அடுத்தபடியாக சொன்னான் பாருங்க, ஐயா இந்த பணத்தை வைத்து இந்த மண்ணை வாங்க என்னால முடியும் அப்படின்னு சொன்னா. இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலையுமே இந்த மண்ணை நான் வாங்கி போட்டிருக்கேன், இந்த மண்ணு எனக்கு சொந்தம், இந்த மண்ணு எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அப்பதான் இந்த மண்ணாகப்பட்டது அந்த மனிதனை பார்த்து சொன்னது, என்னடா மனிதா, என்னமோ அங்க மண்ணை வாங்கி போட்டிருக்கேன் இங்க மண்ணை வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையே, இனி நீயாடா வாங்கி போட்டிருக்க? உங்க பாட்டனை நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், உங்க அப்பனை நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், அடுத்து இன்னைக்கோ நாளைக்கோ உன்னை நான் தாண்டா வாங்கி உள்ள போட போறேன் அப்படின்னு இந்த மண்ணாகப்பட்டது சொன்னது. அதனாலதான் கவிஞர்கள் சுருக்கமா எழுதுனாங்க, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை அப்படின்னு. கடைசியில எது வெற்றி பெறும் அப்படின்னா இந்த மண்ணு தான் வெற்றி பெறும். ஏன்னா மண்ணோடு போராடி வெற்றி கண்டவன் இந்த உலகத்தில் யாரும் உண்டா அப்படி கேட்டால் எவரும் கிடையாது. ஆனால் இந்த மண்ணோடு போராடி வெற்றி அடையக்கூடியவன் ஒருவனை சொல்லலாம். யாரை சொல்லலாம் அப்படின்னா அவனே விவசாயி என்று சொல்லக்கூடியவன். இந்த விவசாயி மட்டுமே இந்த மண்ணோடு போராடி வெற்றி அடைய முடியும். அதான் சொன்னாங்க, விவசாயி நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னாங்க. என்ன காரணம்? ஏன்னா இந்த உடலை தாங்கக்கூடியது எது அப்படின்னா முதுகு தண்டுவளம் என்று சொல்லக்கூடியது. அதே போல இந்த உலகத்தையே தாங்கக்கூடியவன் யாரு அப்படின்னா அவனே விவசாயி என்று சொல்லக்கூடியவன். அதான் பாருங்க, இறைவன் மனிதர்களை படைக்கின்ற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் இல்ல எல்லா ஜீவன்களுக்குமே ஒரு நோயை கொடுத்துத்தான் படைத்தான். அது என்ன நோய் தெரியுமா? அதான் பசி என்ற ஒரு நோய். அதான் சொன்னாங்க பசி பிணி அப்படின்னு. பிணினா என்ன? நோய் என்று பொருள். அந்த நோய்க்கு உண்டான மருந்து யாரிடத்திலே உண்டு அப்படின்னா விவசாயி கிட்ட உண்டு. இப்படிதான் பாருங்க, ஒரு 15 வயது சிறுவன் அப்படி 15 வயசுல பள்ளிக்கு சென்று படிக்காமல் காட்டுக்கு சென்று விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு பெரியவர் கேட்கிறாரு, தம்பி உன்னைய பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி தெரியுது, என்ன படிக்கிற அப்படின்னாரு. இந்த 15 வயசு பையன் சொன்னான், ஐயா நான் படிக்கலைங்கய்யா, விவசாயம் பார்க்கிறேன் அப்படின்னா. ஏண்டா படிக்க வேண்டிய வயசுல போய் படிக்காமல் இப்படி விவசாயம் பார்க்கிறேன்னு சொல்றியே, இது தவறு இல்லையா அப்படின்னாரு. அப்பதான் அந்த 15 வயசு பையன் கேட்கிறான், ஐயா என்னை படிக்க சொல்றீங்கல்ல, நான் படிச்சு என்ன செய்ய அப்படின்னா. படிச்சு என்ன செய்ய அப்படின்னா பெரியவர் சொன்னாரு, படிச்சு நல்ல ஒரு உயர்ந்த வேலைக்கு போகலாம்ல அப்படின்னாரு. சரி உயர்ந்த வேலைக்கு போய் என்ன செய்ய அப்படின்னா, கை நிறைய சம்பாதிக்கலாம்ல அப்படின்னாரு. சரி கை நிறைய சம்பாரிச்சு என்ன செய்ய அப்படின்னா, ஆசைப்பட்டதை வாங்கி வயிறார சாப்பிடலாம்ல அப்படின்னாரு. அப்பதான் இந்த 15 வயசு பையன் சொன்னேன், ஐயா நான் மட்டும் படிச்சு உயர்ந்த வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதித்து நான் ஒருவன் மட்டும் வயிறார சாப்பிட்றத பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உலகமே வயிறார சாப்பிடக்கூடிய தொழிலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொன்னானா. அதான் சொல்லுவாங்க, சிறியவர்கள் எல்லாம் சிறியவர்கள் அல்ல, பெரியவர்கள் எல்லாம் பெரியவர்கள் அல்ல, சிறியவர்களும் பெரியவர்கள் ஆகலாம், பெரியவர்களும் சிறியவர்கள் ஆகலாம். காரணம் அவங்க நடந்துக்கூடிய தன்மையை பொறுத்து. ஏன்னா மேல மேகத்திலிருந்து வரக்கூடிய மழை ஒண்ணுதான். அதே மழை கடல்ல விழுந்தா அது உப்பு நீரா போயிரும், அதே மழை சாக்கடையில விழுந்தா அது சாக்கடையா போயிரும், அதே மழை கோவில்ல விழுந்தா அது தீர்த்தமா போயிரும். வரக்கூடிய மழை ஒண்ணுதான், அது சேரக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய தன்மையும் தரமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நல்லவர்களோடு தீயவர்கள் சேர வேண்டும், தீயவர்கள் நல்லவராக மாற வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த மண்ணில் பிறந்த மனிதனுக்கு எது வேண்டுமானாலும் இருந்தும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம், ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னாங்க. அந்த ஒன்றுனா அதுதான் பணமாகப்பட்டது. இந்த பணம் மனிதனுக்கு இருக்கணுமா? அதிகமாக இருந்துட்டாலும் பிரச்சனை, பணமே இல்லைன்னாலும் பிரச்சனை. அதான் சொன்னாங்க, பணக்காரனுடைய மகன் செலவாளி, செலவாளியினுடைய மகன் கடனாளி, கடனாளியினுடைய மகன் பொறுப்பாளி, அந்த பொறுப்பாளியினுடைய மகன் தான் பணக்காரர். அதே போல உலகத்தில் உள்ள எல்லோருமே பொறுப்பாக இருந்தோம் என்று சொன்னால் ஏழை அப்படின்னு யாருமே கிடையாது. அதான் பாருங்க, தினம்தோறும் வேலைக்கு போறவன் கையில காசே இருக்காது, ஆனா வேலைக்கே போகாதவன் கையில காசு இருக்கும். எப்படி? என்ன காரணம்? தினமும் வேலைக்கு போறவங்க கையில காசு இருக்காது, வேலைக்கே போகாதவர் கையில காசு இருக்கும். அதான் சொன்னாங்க, உழைச்சு தின்றவை 1 கோடி, ஏச்சு தின்றவை 7 கோடின்னாங்க. உழைக்காத 7 கோடி மக்களுக்குமே 1 கோடி மக்கள் தான் உழைத்து உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. அதனாலே அந்த மனிதனுக்கு அந்த பணம் மட்டும் இருந்து விட்டால் போதுமா? நல்லதொரு மனமும் நல்லதொரு குணமும் அண்ணனுடைய விருப்பத்திற்கு இணங்க அந்த பணம் பந்தியிலே பணம் பந்தியிலே ஊனம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே ஊனம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே.
பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளை உலகில் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாரே. பணபந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே. மனிதனிலே ஆளையாளு புகழ்ந்ததெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உள்ளதான். ஆலையால் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைதான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. ஏழ்மை நிலை வாழ்ந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணபந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே. மனிதனில்லே. பணபந்தியிலே குணம் குப்பையிலே. நன்றி நன்றி. ஆகவே இந்த மனிதனாகப்பட்டவனுக்கு இந்த பணம் மட்டுமே முக்கியம் அப்படி சொல்லிவிட முடியாது. அதே போல இப்படியே பாடிக்கொண்டே இருக்கலாம். இன்னிடத்திலே இந்த வள்ளியாகப்பட்டவள், இன்னிடத்திலே இந்த காவலை எவ்வாறு காத்துக் கொண்டிருக்கின்றார் என காவல் மட்டுமா இங்கே நடக்குது கிடையாது. காவலோடு காதலும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே காதல் அப்படிங்கிற ஒன்று வந்துவிட்டால் கவிதை அப்படிங்கிற ஒன்று தன்னாலே வந்துவிடும். ஏன்னா கவிஞர் கண்ணதாசன் ஐயா சொல்றாரு, நான் என்னையா கவிங்க, காதலிக்கிறவந்தாயா பெரிய கவி அப்படின்னு சொல்லி ஐயா கண்ணதாசனை சொல்லி வைத்தது உண்டு. அதே போல கவிதை இருந்து விட்டால் போதுமா, அந்த கவிதையை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனாலே அந்த கவிதை அரங்கேறும். சச சச கனி ச பானி சச சம சம பனி ச பானி சச சம சம பனி ச பானி பாதம பா மம கம பகம கமனி பகாரி சானி சப்தஸ்வர தேவி உணரு இனி என்னில் வருதான மருளு நீ அழகில் மமனாவில் வாழு என் கழிவில் ஒளி தீபம் ஏற்று கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம். பார்வை உன் பாதம் தேடி வரும் பாவை என் ஆசை கோடி. பாவை உன் பாதம் தேடி வரும் பாடல் என் ஆசை கோடி. காமை பல்லாக்கில் ஏறியே நாம் கலப்போம் உல்லாச ஊரி. அங்கம் தமிழோடு சொந்தம் அது என்றும் திகட்டாத தந்தம் கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம். கைகள் பொன்னேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் இருந்து கைகள் பொன்மேனி கலந்து வரும் பொய்கை கொண்டாடும் விருந்து. சொர்க்கமே ஒன்று எதற்கே எந்த சுகமும் இல்லை இதற்கே. இளமை மழை மேகமானால் உள் இதயம் குளிர்வாடை காணும் கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
இறங்கீரும் நீரும் மலர் கணைகள் பரிமாறும் நீரும் நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம். நன்றி நன்றி நன்றி. ஆகவே என்னிடத்திலே இப்படி தனிப்பட்ட முறையிலே பாட வேண்டும் அப்படின்னா நிறைய பாடிக்கொண்டே இருக்கலாம், பேச வேண்டும் அப்படின்னா நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா தனிமரம் தோப்பாகுமா அப்படி கேட்டால் ஒருபோதும் ஆகாது. ஏன்னா வந்ததும் புதுசு உழுததும் தரிசு அப்படி ஏன்னா எப்படா உள்ள போவேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு யாரையும் வச்சுக்கிற கூடாது. மறுபடியும் எப்படா வெளியில வருவேன் அப்படி எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுனாலே என்னிடத்திலே யாரை சந்திக்க வேண்டும் அப்படின்னா வள்ளியாகப்பட்டவளை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் திரிந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்னவரையும் சந்திப்பதற்கு முன்னாலே கதையின் முறையோடு அந்த சுந்தரத்தை பாடிவிட்டு சுந்தரம் நிறைந்து தழும்பும் சுந்தரம் நிறைந்த ததும்பும் கொண்டிருந்த மங்கை இவள் இந்த உலகிங்கு என் வந்தார் அந்தரே மிகுந்த தேவர் துந்தரி முழங்கிவர் அந்தர மிகுந்த தேவர் துதிபி முழங்கி வரும் இரண்டொணங்கும் எங்கள் கந்த சுவாமி தகுந்த சுந்தரம் நிறைந்து பொன் சிறந்த மங்கை உலகி கேள் வந்தாள் எதற்காக வந்தாள் என்று பிறகு பார்க்கலாம். அதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் திரிந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்னவர் யார் என்று பார்க்கலாம்.